இந்த மாதிரி உங்க டேங்க் வந்து எப்பவுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணாலுமே அடிக்கடி கிரீனிஷா மாறிடுதா? அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் டைரக்டா படுற மாதிரியான இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா அதிகமான வெளிச்சம் படுற மாதிரி இடமா இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க வந்து அக்வாரியம் டேங்கை செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்கே இஷ்யூ உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் ஆல்கே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நாம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க டேங்கை வந்து ப்ராப்பர் கிளீன் பண்ணி ஆசிட் வாஷ் பண்ணி அப்படிதான் வந்து ஆல்கேவை ஜீரோ பண்ணணும். இதுக்கான பெட்டர் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து அதிகமான சன்லைட் படாத மாதிரியும் அதிகமான லைட்டிங் இல்லாத மாதிரியும் உங்கள் டேங்கை பாதுகாத்துக்கிறது தான். ஆல்கே மைனஸ்னு லிக்விட் ஒன்று நம்ம அக்வாரியம் ஷாப்பில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணி ஆல்கேவை கண்ட்ரோல் கொண்டு வரலாம். இது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டான சொல்யூஷன் என்னன்னா, உங்கள் டேங்க்குக்கு மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே லைட்டிங் இல்லாத மாதிரி பார்த்துட்டிங்கனாலே உங்கள் டேங்க்கு கிளியராக மெயின்டைன் ஆகும், ஆல்கே ரிசீவ் பண்ணுவோம். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இது மாதிரியான உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வேறு ஏதாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.